தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் அருகே கடந்த ஆண்டு 89 லட்சம் ரூபாய் செலவில் பூங்கா திறக்கப்பட்டது. சாக்கடை மேல் பூங்கா அமைக்கக்கூடாது என்ற விதிமுறைகளையும் மீறி மாநகராட்சி நிர்வாகம் கட்டியதால் தொடக்கத்திலிருந்தே இந்த பூங்கா சர்ச்சையை ஏற்படுத்தியது. ஆனால் திறந்து ஓராண்டு கடந்தும் பூங்கா பயன்பாட்டிற்கு வரவில்லை. சாக்கடை மீது கட்டப்பட்டதனால் தொடர்ந்து துர்நாற்றம் வீசி வருவதால் பொதுமக்கள் அருகிலேயே செல்ல தயங்குகின்றனர். இதனால் பூங்கா புல் மண்டியும் விளையாட்டு உபகரணங்கள் துருப்பிடித்து சேதமடைந்தும் கிடக்கின்றன. மேலும் பயன்பாட்டில் வராத இந்த பூங்கா மதுபான கூடாரமாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் பொதுமக்களுக்கு பயன்படாமல் 89 லட்சம் ரூபாய் வீணாகி விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பூங்காவை மீண்டும் சுத்தம் செய்து புல்மண்டியை அகற்றி உபகரணங்களை புதுப்பித்து துர்நாற்றம் இல்லாத சூழலை உருவாக்கினால் பொதுமக்கள் பயன்பெற வாய்ப்பு உள்ளது என பொதுமக்கள் வலியுறுத்தினர். இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட பாஜக சார்பில் பூங்கா சுத்தம் செய்யும் நூதன போராட்டம் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்வு நடத்தப்பட்டது. சுமார் 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் சுத்தம் செய்யும் கருவிகளை கையில் ஏந்தி பூங்காவில் தூய்மை பணிகளை மேற்கொண்டனர். பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உடனடி பராமரிப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர்.